வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான நல்ல காரசாரமான நெத்திலி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 3/4 கிலோ அளவு நெத்திலி மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த நெத்திலி மீன் குழம்புக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் புளி அதிகமாக வச்சா தான் நமக்கு மீன் குழம்பு நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 தக்காளி நல்லா பழமான தக்காளியாக கட் பண்ணியிருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ இது 3ஐயும் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானோன்னு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கு அடுத்ததான் 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவு பூண்டு பல் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் பூண்டாலும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கிடணும். இப்போ வதங்கினதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லையா, தக்காளி மிளகு ஜீரகம், அந்த கலவையை இதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கு பிறகு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், வீட்டிலே அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இங்கே குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தனித்தனியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இதோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதில் நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வடிகட்டி இப்போ சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7 கலந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆடை பறந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை அப்படியே லேசாக இதை கலந்து விட்டுறலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம். நீங்கள் புளியை கம்மி பண்ணிவிட்டு கூட மாங்காய் கூட சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம மீன் வெந்ததுக்கு பிறகு நல்லா கலந்து விட முடியாது. அதனால் மீன் போட்ட உடனே நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ இதை மூடி போட்டுடலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுறலாம். அதுக்கு மேலே நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரொம்ப மீன் உடஞ்சி. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன்.
பாருங்கள் நல்லா கமக்கம்னு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் சூப்பரான காரசாரமான நல்லா சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி கலக்கி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மீன் வந்து உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.